ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு முஸ்தஃபா vlogs. நம்ம வந்து வர்க்காலா கோவளமில் வந்து ஏகப்பட்ட வந்து எபிசோட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வர்க்காலாலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் வந்து கொல்லம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே இருக்கிற லைட் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். லைட் ஹவுஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து வர்க்காலா வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த கொல்லம் லைட் ஹவுஸ் வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குது, நம்ம வந்து இது எப்படி நம்ம இங்கே ரீச் ஆகிறது, இங்கே என்ன டைமிங் இருக்குது, எவ்வளோ ரேட், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். അടിപൊളി ചാനൽ, നമ്മളെല്ലാ മലയാളികളും ലൈക്ക് ചെയ്യുന്ന ചാനലാണ്. താങ്ക് യു. ബൈ. வர்க்காலாலேருந்து நாங்கள் கொல்லம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்துவிட்டோம். இதுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ கொல்லம் ஜங்ஷன்லேருந்து நாங்கள் அந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பஸ்ஸும் அவைலபிள் இருக்குது, ஆட்டோவும் அவைலபிள் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து வர்க்காலாலேயே நீங்கள் பைக் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். பைக் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த லைட் ஹவுஸ் தான் போக போகிறோம். இந்த லைட் ஹவுஸோட பேர் பார்த்திங்கன்னா தங்கச்சேரி லைட் ஹவுஸ். ஸோ உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ சார்ஜ், என்ன டைமிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் போயிருக்காங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகும்ட்டாங்க ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூரத்தில் அலை சவுண்டு கேட்டுச்சு. ஸோ பீச் கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனோம். கொல்லம் பீச். எப்படின்னு பற்றி பாருங்க, ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாதிரி. இதில் பேர் கரையெல்லாம் இல்லை, இறங்கலாம் முடியாது, அவ்வளோதான். மண்ணே கிடையாது, ஃபுல்லாக அந்த ஸ்டோன் போட்டிருக்காங்க. ஏன்னா இது பார்டர்லேருந்து ஏரியா இருக்குல்ல, வீடு இருக்குல்ல, கரை கிடையாது. அதான் லைட் ஹவுஸ். கொல்லம் பீச். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா வருது. பொதுவாக எந்த லைட் ஹவுஸ் போனாலுமே அவ்வளோதான் சார்ஜ் இருக்குங்க, 20 ரூபா தான் மேக்ஸிமம், இல்லை 30 ரூபா இருக்கும், அவ்வளோதான். ஸோ வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் எந்த லைட் ஹவுஸ் போனாலுமே டைமிங் ரொம்ப முக்கியம். காலையில் 10லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் லஞ்ச் பிரேக் எடுப்பாங்க. ஸோ அந்த லஞ்ச் பிரேக் டைமில் உள்ளே வந்துட்டிங்கன்னா சாலிடாக ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு லாக் ஆயிரும். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் 2-3 பிளேஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்து வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ நேரத்தில் இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்பாட் போயிடலாம். ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோ. செம்மையாக இருக்குல்ல.
ஆமா நம்ம மட்டும் தான் லிஃப்ட்லயே இருக்கோம் யாருமே இல்ல ஹைட் போறோம் அதாவது இந்த லைட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா 1902ல கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட 120-125 வருஷம் ஓல்டான ஒரு லைட் ஹவுஸ் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லைட் ஹவுஸ் வீடியோ போட்டிருக்கோம் லைட் ஹவுஸ்னாலே வந்து ஒரு கிரேஸ் தான் இல்லை ஃபர்கான் அந்த மேலே ஏறி அந்த சரௌண்டிங்ஸை பார்க்கறது ஏன்னா நேற்று நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கோவலம் லைட் ஹவுஸ் பார்த்துருப்போம் சுற்றியும் பீச்சு ஒரு பாறைக்கு மேலே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பாத்து இருக்கு கொல்லம் பாத்திரலாவா இரு எல்லா லைட் ஹவுஸ்லையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டோன்லேயே வச்சிருக்காங்க பாரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆனால் அந்த ஸ்டோன் பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கு எல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டோனும் இங்கே பார்த்தா தெரியும் என்ன பிரச்சனை மேலே வந்துடலாம் இதுக்கு மேலே ஏறணும் லைட்டை தாண்டி போகிறது தான் கஷ்டம் நான் வந்துருச்சு நேரம் ஸ்டெப் பார்த்து நீ விழுந்துடாத ஃப்ராக் மாதிரி ஏறிட்டு காலில் எப்படி வச்சிருக்கேன் அவனை கிண்டல் பண்ணுறேன் நானும் அப்படியே ஏறுவேன்னு நினைக்கிறேன் Thank you so much. Thank you. Thank you. Nice. It's full. It's full amma vaangi full. Okay. We will wait. No issues. ஃபுல்லாக இருக்குது ஸோ அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க ரோடு இதுதான் நான் சொன்னேன் ஒவ்வொரு லைட் ஹவுஸில் ஒவ்வொரு வியூ பாயிண்ட் கிடைக்குது இதில் பாரு எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது நம்ம காலையில் போய் அந்த பார்க்கு போகணும் தானே இதெல்லாம் ஓகே மக்களே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் லிஃப்ட்ல வந்து கீழே போயிட்டு இருக்கோம் உண்மையிலேயே செமையா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா நீங்கள் வர்க்காலா ட்ரிப் வர்றீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது உங்கள் பக்கெட் லிஸ்ட் வச்சுங்க சூப்பராக இருக்கும் வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அழக ஆரம்பிச்சிட்டா இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்